முக்கியமான 5 வேதம் கூறக்கூடிய ஒரு அற்புதமான 5 வேள்விகளை செய்ய சொல்கிறது. நான் கூட வேள்வி என்றதும் ஏதோ பஞ்சயக்ஞம் என்று வரும். அதில் தமிழில் வேள்வி என்று வரும். இந்த வேள்விகளிலே 5 முதலாவது கடவுள் வேள்வி என்பது. தினசரி காலை எழுந்தவுடன் கடவுளை மனம் மொழி மெய்யால் வழிபடுவது கடவுள் வேள்வி. இந்த தீ வளர்த்து நெய் சொரிந்து அர்ப்பணம் செய்வது இந்த கடவுள் வழிபாட்டின் ஒரு பகுதி மட்டும்தான். மற்றபடி செய்யக்கூடிய செயல் பொன் பற்றியோ பொருள் பற்றியோ சுயநலம் பற்றியோ இருக்கக்கூடாது. பொதுநலம் பற்றி மனதால் நினைத்து வார்த்தையால் பேசி உடலால் வழிபாடு செய்வது கடவுள் வேள்வி. 2வது ஞான வேள்வி. இந்த ஞான வேள்வி என்ன என்றால், நல்ல திருக்குறள் போன்ற திருக்குறள் நிறைய இருக்கிறது நம்மகிட்ட. நீதி நெறி விளக்கம், ஆத்திச்சூடி, திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், அப்புறம் சித்தாந்த சாத்திரங்கள், அது நிறைய ஞான நூல்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. அந்த ஞான நூல்கள் அந்த ஆசிரியருடைய நம்முடைய நால்வர் பெருமக்கள், திருவள்ளுவர், சமண முனிவர்கள் எல்லாரும் அறம் தானே பேசினாங்க. அந்த ஞான நூல்களை கற்று அதை ஆராய்ந்து தான் வாழ்ந்து பிறருக்கு கூறுதல். அறம் செய்ய விரும்புன்னு சொல்லிட்டு நாம் போய் மரச்செயல் செய்யக்கூடாது. என்ன, பிற மனம் நோக பொருள் பறிக்காதே என்று படித்து விட்டு நான் போய் லஞ்சம் வாங்கக்கூடாது. இதெல்லாம் நூற்படி நடப்பதல்ல. வள்ளுவம் பேசும் கற்க கசடர கற்பவை. அதாவது கற்க வேண்டிய நீதி நூல்களை குற்றம் நீங்க கற்று ஆராய வேண்டும். அதற்கு பிறகு நிற்க அதற்கு அதன் வழி வாழ வேண்டும். அப்படி நாம் வாழ்வதை பார்த்து உங்களுடைய வாழ்வுக்கு என்ன காரணம் என்றால், இப்படி அறவழி வாழ்கிறேன் என்று பிறருக்கு கூறுதல். இதற்கு ஞான வேள்வின்னு பேர். 2வது வேள்வி. 3வது வேள்வி மூத்தோர் வேள்வி. அதாவது நம் வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, உடல் தானே எழுந்து சென்று எந்த செயலும் செய்ய முடியாதவர்கள், இவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வதோடு, அவர்கள் நம் உலகில் இருந்தாலும் சரி, பிறவி நீத்து வேறு எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் நலமுடன் வாழ வேண்டுதலோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்தல். இது மூத்தோர் வேள்வி. 4வதாக ஒரு வேள்வி, மிக முக்கியமான வேள்வி. நம்ம இன்று இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த கிறித்துவ சமயம் இந்த ஒரே ஒரு வேள்வியை செய்து உலகம் முழுக்க அவங்க மதத்தை கொண்டு போயிட்டாங்க. அதற்கு மனித வேள்வின்னு பேர். மனித வேள்வினா நரபலி கொடுக்கறதெல்லாம் கிடையாது. பசித்தவருக்கு உணவளித்தல், நோயாளிகளை பார்த்தால் அவர்களுக்கு ஆறுதல் கூறி நோய்களை தீர்க்க உதவுதல். 3வது நாம் கற்ற கல்வியை பொருள் பெறாமல் இலவசமாக கற்பித்தல். இந்த கிறித்துவ சமயம் நமது நாட்டிலே வேரூன்றி நிலைத்து நிற்க காரணம், அந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீர்கள் என்றால் இன்றும் கூட சரி, நமது மதத்திற்கு புறம்பானவர்கள் எல்லோரும் 86 ஒரு சமீபத்தில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்போ 20 86 96 106 ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு அரசு இடம் மற்றும் அனைத்து அனுமதியும் கொடுத்தது. ஆனால் சிறுபான்மையினருக்கு முதலிடம் என்று கூறி கிறித்துவ நிறுவனங்கள் நிறைய கல்விக்கூடங்கள் தொடங்குவதற்கு உதவி செய்து, கொடுமை என்னவென்றால் நம் இந்துக்கள் கூட நிறைய பேர் மதம் மாறி அவர்கள் கிறித்துவ பெயரிலே நிறைய பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்து கல்வி கற்பிக்கிறார்கள். அங்கே நல்லொழுக்க பாடம் என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, எல்லா கிறித்துவ பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. அதில் நற்கருணை வீரன்னு ஒரு புத்தகம் தருவாங்க. அதில் இயேசு பற்றி அதை பற்றியெல்லாம் இருக்கும். நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் படிச்சுட்டு உங்கள் சமயத்தில் இடம் இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. அது பாட்டுக்கு மதம் மாறிட்டு போயிட்டு இருக்குது.
என்ன மதம் மாறுறது பெருசில்லை. அங்கே போய் அவர் சொன்ன அந்த பசித்தருக்கு உணவளித்தல், நோய் தீர்க்க உதவுதல், நோயாளிக்கு ஆறுதலாக இருத்தல், இலவசமாக கல்வி கற்பித்தலை செய்தான்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் அதுவும் குறைந்து வருகிறது. ஆனால் ஆரம்ப காலத்திலே அந்த அந்த பசித்தவருக்கு சர்ச்சைக்கு போனால் சோறு கிடைக்கும் சாமி. ஆமாம், கிறிஸ்துவ மிஷனரிஸ் தான் நிறைய மருத்துவமனைகள்லாம் கட்டியிருந்தாங்க. சிஎம்சி வேலூர் சில உதாரணங்கள் தான் நிறைய. கல்வி அது சொல்லவே தேவையில்லை. நான் கூட நிர்மலா என்ற ஒரு குளத்தூருங்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அது கல்வி கற்பித்து இந்த மூணை வச்சுக்கிட்டே உலகம் முழுக்க கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஒரு 1825 இந்த 2025. ஆனால் வேத காலத்திலிருந்து இந்த கடமையை வச்சுருக்க நம்ம இந்த கடமை கூட தெரியாத வாழ்கிறவங்க தான் இங்கே கொடுமையிலும் வேதனையிலும் வேதனை. அதற்கு அடுத்து ஒரு வேள்வி இருக்கிறது. அதற்கு பேர் பூத வேள்வின்னு பேர். பூதம்னா கோரப்பல், கொடுவா மேசையோட குண்டா ஒரு உருவத்தை செஞ்சு பூஜை பண்ணுறது கிடையாது. பஞ்சபூதங்களாலான பிற உயிர்களை பேணுதல். அதாவது ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை, எறும்பு, அது இது எத்தனை உயிர்கள் இருக்கோ அந்த சகல உயிரிடத்தும் அன்பு காட்டுதல். என்ன, நம்ம நல்ல உணத்தையாக சாப்பிட்டுட்டு இருப்போம், வாசல்லேருந்து நாய் பாவமா அம்மா எனக்கு ஏதாவது கொடுங்களேப்பான்னு கேட்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். மனசே வராதே. தின்னுட்டு மிச்சம் இருந்தால் போடுவோம். அதுவும் கூட இந்த நாய் வேறு இந்த நேரம் ஆனால் வந்துடுதும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆலயங்களிலே தலவிருட்சம் என்பதை ஏன் வளர்த்தார்கள் என்றால், அந்த மரத்திற்கு தண்ணி ஊற்றும் வேலையை பக்தர்கள் செய்தால் அந்த அறச்செயலில் பங்கேற்றதற்காக இருக்கும். வீட்டில் துளசி செடி வளர்த்தல், காய்கறி செடி வளர்த்தல், இது எல்லாமே அந்த பூத வேள்வியில் வந்துடும். அப்புறம் சின்ன சின்ன எறும்புகள், ஒரு சக்கரை டப்பாவில் 2 எறும்பு ஏறிச்சுன்னா டோட்டலாக காலி பண்ணிடும். சக்கரை டப்பாவில் இருக்கிற எறும்புகளை. அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு 5 கிலோ சர்க்கரை வாங்கி வச்சுருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்கே இருந்தால் கூட்டம் கூட்டமாக அவ்வளோ பேர் வந்து சர்க்கரை விட அதிக எண்ணிக்கையில் குடி புகுந்துட்டாங்க. சரி, நம்ம வேறு அது படிச்சுட்டுமே, கொண்டு போய் அந்த எறும்பு குழி எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி அங்கே கொண்டு போய் எல்லாம் கொட்டணும். ஒரு மாதம் பக்கம் எல்லா எறும்பும் ஜாலியாக சர்க்கரை சாப்பிட்டதுன்னு வைங்க. என்ன பண்ணுறது, நம்ம காசு கொடுத்து சர்க்கரை வாங்கிக்கலாம். ஆனால் எறும்பு எங்கே போய் கியூவில் நின்று ரேஷன் கார்டு கொடுத்து அது எப்படியோ சர்க்கரை வாங்குவோம் இல்லையா? ஆக இதற்கு பூத வேள்வி என்று பெயர். இந்த 5 வேள்விகளையும் நமக்கு இதனால் என்ன புகழ் கிடைக்குமா? 400 பேருக்கு அன்னதானம் போட டம் அடிச்சுட்டு ஊரெல்லாம் வசூல் பண்ணாமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உலக நலனுக்காக இந்த 5 வேள்விகளையும் செய்ய வேண்டும். வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட கடவுள் வேள்வி, ஞான வேள்வி, மூத்தோர் வேள்வி, மனித வேள்வி, பூத வேள்வி என்ற 5ஐயும் உன்னுடைய உழைப்பில் வந்த செல்வத்தினால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உலக நலனுக்காக செய்தால் மட்டுமே இதற்குரிய பலன் கிடைக்கும். கூலி பெற்றோ கூலி கொடுத்தோ செய்தால் இதற்கு பயன் கிடையாது என்று அறுதியிட்டு கூறுகிறது. இந்த 5 வேள்விகளையும் யார் தினம்தோறும் தவறாமல் செய்து வாழ்கிறார்களோ அந்த மக்களை பண்டைய அந்த வேதகால மக்கள் சைவர்கள் என்று அழைத்தனர். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளோ நீள பதிவு. சைவர்னா திருநீர் வைக்கிறதுனாலையோ, ருத்ராட்சம் போடுறதுனாலையோ, 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி அன்னதானம் பண்ணுறதாலையோ, அல்லது உங்களால் முடிஞ்சது 4 பேருக்கு சோறு போடுறதுனாலையோ நீங்கள் சைவர்கள் ஆகிவிட முடியாது. என்ன, தினசரி கடவுளை பொன் பெற்ற பதிகம், பொருள் பெற்ற பதிகம் இதையெல்லாம் பாடி வேண்டுவதோடு போற்றி திருத்தாண்டகம் போன்ற பாடல்களையும் பாட வேண்டும். கடவுள் வேள்வி தினமும் காலையில் எழுந்ததும் செய்துவிட்டு மாலையில் இந்த 5 கடமைகள் முடிந்த பிறகு ஆலயத்திற்கு சென்று நாளையும் இந்த கடமைகளை செய்ய எனக்கு அருள் செய்யணும் வேண்டும். இந்த கடவுள் வேள்வி, ஞான வேள்வி, மூத்தோர் வேள்வி, மனித வேள்வி, பூத வேள்வி இவற்றை தொடர்ந்து
அப்பா அம்மாவை பராமரித்து, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அனுசரித்து அவங்களுக்கு உதவி, நம்ம வீட்டு குழந்தைகிட்ட நாய் மாதிரி முகம் காட்டாமல் அன்போடு பராமரித்து, அப்படியெல்லாம் வாழ்ந்து, நம் வீடு தேடி யாராவது பசியோடு வந்தால், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் 2 பேரும் சேர்த்து தான் சாப்பாடு ஆக்குவாங்க. யாரோ திடீர்னு வருவாங்கடா கண்ணுன்னு, யாராவது வந்தால் வயிறார உணவளிப்பாங்க. அப்படி ஒரு தலைமுறை எங்களுக்கு, எங்கள் அப்பா அம்மா தலைமுறை தான் கடைசி. எனக்கு குடும்பம் கிடையாது, அதனால் செய்ய முடியல. இருந்தாலும் ஏதோ இயன்றதை செய்து கொண்டிருக்கிறோம். கடையிலையாவது வாங்கி கொடுக்குறோம், ஏதோ பண்ணுறோன்னு வைங்க. இந்த பசித்தவருக்கு உணவளித்தல், பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லாத இருக்கும், அல்லது இந்த திருக்கூட்டம், சிவனையார் திருக்கூட்டம், நாங்கள்லாம் சைவர்கள் அப்படிங்கிறவங்க சக அடியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவர் ஏழையாக இருந்தால் போய் பார்க்க மாட்டாங்க, ஏதாவது காசு கேட்டுருவாராங்க. நான் கண் கூட பார்க்குறேன்ல எங்கள் ஊரில். அப்புறம் அவங்க நோய் தீர்க்க ஏதாவது உதவி கேட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டா, அந்த ஐயாவுக்கு இதே வேலையாக போச்சு, ஏமாத்துறது.